இணைந்தள மீடியா நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியலமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரின் வழியாக மீண்டும் உங்களோட உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாறுகள் தான் நம் வாழ்வை வழிநடத்துகின்றன. வரலாற்று மாந்தர்கள் நாம் வெறும் வரலாற்றை படித்துக் கொண்டிருப்பவர்களாக மட்டுமல்ல, வரலாற்றை உருவாக்குகிறவர்களாகவும் நாம் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அடுத்த தலைமுறைகளுக்கான வரலாற்றை வடிவமைப்பதில் நமக்கு ஏராளம் பங்கு இருக்கிறது. அந்த வரலாற்றை உருவாக்குவதற்கு ஒரு திசை காட்டி வேண்டும். அந்த திசை காட்டி என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குடிமகளுக்கும் அந்த திசை காட்டும் கருவியை நம்முடைய முன்னோர் விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த திசையில் ஒருவேளை பயணம் செய்தால் கண்டிப்பாக நாம் புதிய வரலாறு படைப்போம். இதுவரை ஆண்டவர்களின் பார்வையிலிருந்து எழுதப்பட்ட வரலாறுகளை நீக்கி ஆழப்பட்டவர்களின், அடிமைப்படுத்தப்பட்டவர்களின் புதிய சுதந்திர வரலாற்றை நம்மால் படைக்க முடியும். அந்த சுதந்திர வரலாற்றை நாம் உருவாக்குவது வரையிலும் நம் அடிமைகள் என்கிற ஒரு கருத்தை தயவு செய்து மறந்துவிட வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், ஒரு சுதந்திர நாட்டில் வாழுகிறோம், செல்வம் இருக்கிறது, எனக்கு படிப்பு இருக்கிறது, என்னுடைய சுகபோகங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் அவை எல்லாம் மாறாக ஒட்டுமொத்த சமூகம் சுதந்திரமடைந்த நாள்தான் நீங்களும் நானும் சுதந்திரமடைந்திருக்கிறோம் என்பது பொருள். அதுவரையிலும் அந்த சுதந்திரம் நமக்கு சொந்தமாகவில்லை. ஒரு சில காரியங்களை செய்வதற்கான சுதந்திரம் இருக்கலாம், ஆனால் உண்மையான சுதந்திரம் என்பது அதில் அல்ல. மாறாக எல்லா தளங்களிலும் பெறுகின்ற சுதந்திரம், எல்லோரும் பெறுகிற சுதந்திரம் என்பது இந்த மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். அப்படியானால் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அதை எப்படி கற்றுத்தருகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி நம்முடைய முன்னோர்கள் அதை கையெழுத்திட்டு இந்தியாவை ஒரு குடியரசாக நிறுவுகிறார்கள். இந்தியா அதுவரையிலும் ஒரு காலனிய நாடாக இருந்தது. 1947 விடுதலைக்கு பிறகு சுதந்திர நாடாக மாறியது. இப்போது சுதந்திர நாடு ஒரு குடியரசாக மாறுகிறது. இனிமேல் எங்களுடைய அதிகாரம் எல்லாம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். எனவே நான் பல பேரிடத்திலே கேட்பேன், இந்தியாவிலேயே பலமான தலைவர் யார், அல்லது அமைப்பு எது, அல்லது எதுதான் நம்மை வழிநடத்துகிறது என்று கேட்டால் எல்லாரும் நிறைய பேர் உடனே பிரதமர் என்று சொல்வார்கள், முப்படை தளபதி என்று சொல்வார்கள், ஜனாதிபதி என்று சொல்வார்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்றம் தான் என்றெல்லாம் சொல்வார்கள். இல்லை, இவர்கள் எல்லாரும் ஒருவருக்கு பணியாற்றுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஒன்றிடமிருந்து தங்களுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதுதான் இந்த அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டம்தான் ஜனாதிபதியை உருவாக்குகிறது, இந்த நாட்டினுடைய பிரதமரை உருவாக்குகிறது, இந்த நாட்டினுடைய அமைச்சரவையை உருவாக்குகிறது, இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை உருவாக்குகிறது. இவை அனைத்தும் அதிகாரம் பெறுகிற அதிகார பெட்டகம் என்பது அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டத்தை மீறி இந்த நாட்டில் எதுவும் செயல்பட முடியாது. அப்படி செயல்படுகிறது என்றால் அது சட்டவிரோதமானது. ஆனால் இன்றைக்கு பார்த்தா சட்டவிரோதம் தான் நடைபெறுகிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசமைப்பு சட்டத்திலிருந்து பல காரியங்களை நாம் இன்னும் முழுவதுமாக நிறைவேற்றவில்லை, அல்லது தூர விலகி வந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் ஆங்காங்கே குரல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும், புதிய அரசமைப்பு சட்டம் வேண்டும், எங்களுக்கு நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி விட்டோம், எங்களுக்கு நிறைய சீட்டுகளை தாருங்கள், நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவோம் என்றெல்லாம் பேசுவதை நாம் கேட்கிறோம். அப்படி பேசுகிறவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆழமான புரிதல் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. மாறாக எதையோ அடைய விரும்புகிற அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டம் அதற்கு தடையாக இருக்கிறது என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை வெறுக்கிறார்களே தவிர, மக்கள் மீது கொண்ட நேசத்தால், குடியரசின் மீது கொண்ட மோகத்தால், மக்களாட்சியின் மீது கொண்ட அன்பால் அப்படி சொல்வதில்லை. எனவே அரசமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்க தவறிவிட்டோம் என்றால் மீண்டும் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள் நுழைவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பது பொருள். எனவே ஏறக்குறைய உருவாக்கப்படுகிற பொழுது அதனை ஆர்டிகிள்ஸ் என்று சொல்வார்கள், ஷரத்துகள்.
400 ஷரத்துக்களை கொண்டு 12 பிரிவுகளை கொண்டதாக இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. மிக பெரியது. எந்த அளவு பெரியதென்றால் அமெரிக்க நாடுதான் முதலாக எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியது 1777களில். இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்ற பொழுது அது தனக்கான அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. அவ்வளவு மாபெரும் அமெரிக்காவிற்கு உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் மொத்தம் 9 ஷரத்துக்கள் தான் இருந்தன. மொத்த அரசமைப்பு சட்டமே 9 ஷரத்துக்கள் தான். ஆனால் இந்தியா தனக்கான அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பொழுது அதில் ஏறக்குறைய 395 ஷரத்துக்கள் இருந்தன. அப்படியானால் நம்முடைய நாட்டினுடைய பெருமையை, நம்முடைய நாட்டினுடைய பன்முகத்தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு பன்முகத்தன்மை கொண்ட ஒரே காரணத்தினால்தான் இந்த நாட்டினுடைய கடைசி குடிமகனும் விடுபட்டுவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக அவர்கள் மீது அக்கறை செலுத்தி ஒவ்வொன்றையும் அதற்குள்ளால் இணைத்து அவர்களுடைய உரிமைகளுக்காக, அவர்களுடைய மாண்பிற்காக எழுதப்பட்டிருக்கிற ஆவணம், சாசனம், மனித உரிமை பிரகடனம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இன்னும் ஆவன்னா அறியாத மக்கள் இந்த நாட்டில் 90% பேர் இருக்கிறார்கள் என்கிறது ஒரு புள்ளி விவரம். தெரிந்தவர்களும் தங்களுக்கு தேவையான பகுதிகளை மட்டும் தெரிந்திருக்கிறார்களே தவிர அதனுடைய மாண்பை முழுவதுமாக தெரிந்து கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண மக்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அது வக்கீல் பார்த்துக்குவார், நீதிமன்றம் பார்த்துக்கும், அவர்களுக்கு தான் அரசியலமைப்பு சட்டம் என்று. ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளை பார்க்கிற பொழுது நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்றால், அங்கே ஒரு குழந்தை பிறந்து தன்னுடைய 5ஆம் வகுப்பை முடிப்பதற்குள்ளால் தன்னுடைய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் என்னென்ன உரிமைகளை தனக்கு பெற்று தந்திருக்கிறது, அதை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை மனப்பாடமாக செய்து கொள்கிறது. அங்கே குடியுரிமைக்காக வைக்கப்படுகிற தேர்வுகளில் கூட அரசமைப்பு சட்டத்தை பற்றிய கேள்விகள் தான் இடம்பெறும். ஏனென்றால் அதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான ஆவணம், மற்றவையெல்லாம் அதற்கு கீழே தான். இதுதான் சட்டங்களின் பிறப்பிடம். இங்கிருந்து தான் சட்டங்கள் தோன்றுகின்றன. இதற்கு முரண்பாடாக உருவாகிற சட்டங்களை நீதிமன்றங்கள் இல்லாததாக்கிவிடும், செல்லாததாக்கிவிடும். எனவேதான் அரசமைப்பு சட்டத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்பது நம்மையே நாம் தெரிந்து கொள்வது, நாம் இந்த மண்ணிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு உண்மைகளை கற்றுத்தருகிற ஒரு இடம்தான் அரசமைப்பு சட்டம். இதில் அவர்கள் முழுவதுமாக தங்களுடைய எண்ண ஓட்டங்களை, நம்பிக்கைகளை, எதிர்கால கனவுகளை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எதிர்கால சமூகம் செல்ல வேண்டிய திசை வழியை தீர்மானிக்கிற கருவியாகவே இதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதனுடைய பிரிவுகளை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட அளவிற்கு அவர்கள் இந்த சமூகத்தை நேசித்தார்கள் என்பதை பற்றி நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் கடைசியில் 3 வார்த்தைகளுக்குள் சுருக்கி விட்டார்கள். அதை நாம் தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம். எப்படிப்பட்ட சமூகம் எனக்கு தேவை? இந்த நாடு இது சுதந்திரம் பெற்ற, சமத்துவம் நிறைந்த, சகோதரத்துவம் மலிந்து கிடக்கிற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்கிற இந்த 3 வார்த்தைகளுக்குள் மொத்த அரசியமைப்பு சட்டத்தை முடித்து விட்டார்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3ம் இல்லாத பொழுது இந்த நாடு அடிமைப்பட்ட நாடு என்று சொன்னார்கள். இந்த 3 வார்த்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்புலம் இருக்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும். இந்த பின்னணியில்தான் அரசமைப்பு சட்டம் மக்களுடைய கைகளில் போய் சேர்ந்துவிடக்கூடாது, மக்களுக்கு அதை பற்றி அறிவு வந்துவிடக்கூடாது என்பதில் யாரோ தவறு செய்திருக்கிறார்கள். மாறாக நம்முடைய கல்வி நிலையங்களில் மற்ற எல்லாவற்றையும் படிப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக நாம் அரசமைப்பு சட்டத்தை தான் படித்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஏதோ IAS IPS அதிகாரிகளுக்கு மட்டும் அல்லது நீதிமன்றங்களுக்கு, நீதிபதிகளுக்கு மட்டும் என்று இதை சுருக்கி விட்டார்கள். ஆனால் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ளப் போகிறோம். தெரிந்து கொண்டதை கண்டிப்பாக நாம் பகிர்ந்து கொள்வோம். இன்னும் ஆழமாக வாசிப்பதால் நாம் வசிக்கிற பகுதியை, அந்த குட்டி இந்தியாவை ஒரு மக்களாட்சி நிறைந்த, சமத்துவமும் சகோதரத்துவமும் சுதந்திரமும் பூத்துக்குலுங்கிற ஒரு இடமாக மாற்றுவதே உங்களுடைய பிறப்பின் நோக்கம். இல்லை என்றால் அந்த நோக்கத்தை அடையாமலே இறந்து போய்விடுவீர்கள். அது படைப்பிற்கு எதிராக நாம் செய்கிற துரோகம் என்பதை உணர்ந்தவர்களாக
இந்த மதிப்பீடுகளுக்காக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.